ஓசூரில் விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. STRR விவசாயிகள் சங்கத்தினர் மனு. தமிழகம் முழுவதும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த திங்கட்கிழமை அன்று பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அன்று மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று தனியார் ஓட்டலில் விவசாயிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் STRR சங்கத்தின் தலைமையில் முன்னாள் அமைச்சருமான எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விவசாயிகளுக்கு மனு வழங்கப்பட்டனர். அந்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஓசூர் வட்டம் NH 948A செயற்கைக்கோள் நகர விரிவாக்க சாலை தேசிய நெடுஞ்சாலை எண் 948A STRR பணிக்காக ஓசூர் பகுதியில் நிலம் கையகப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் சுமார் 45 கிலோமீட்டர் நீளத்தில் 55க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய இந்த திட்டத்தினால் சுமார் 1300க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் நிலை குலைந்து பாதிக்கப்பட்டுள்ளோம். மேலும் மறுவாழ்விற்கும் மற்றும் மறு குடியமர்விற்கும் மிகவும் அவதிப்படுகிறோம். தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு கையகப்படுத்தப்பட்டுள்ள நில எடுப்பு புலன்களில் பெருமளவு வேளாண்மை, தோட்டக்கடலை, மலர் செடி விவசாயம் மற்றும் வீட்டு நிலங்களை கையகப்படுத்துவதால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் இக்குடும்பங்களுக்கும் உரிய முறையில் தற்போதைய சந்தை மதிப்பை கணக்கில் கொண்டு உயர் கூடுதல் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். இந்த விளைநிலங்களை இழந்த விவசாயிகளுக்கு வேறு இடத்திற்கு அல்லது வேறு ஊர்களுக்கு சென்று விவசாய நிலங்களை வாங்கி மறுவாழ்வு தேடுவது மிகவும் கடினம். இதனால் பல்வேறு குடும்பங்கள் சுய தன்மையை இழந்து இன்னல்கள் நேரிடுகின்றனர். நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு தற்போது வழங்கப்படும் இழப்பீடு தொகையை மிகவும் குறைந்துள்ளதாகவும் இத்தொகையை நிலம் புலன்களுக்கு ஏற்றவாறு சந்தை மதிப்பை கணக்கில் கொண்டு உயர்த்தி வழங்கிட மேல்முறையீட்டு அலுவலர் இசைத்தீர்வாயார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி அவர்கள் விரைந்து முடித்திடவும், உரிய கூடுதல் இழப்பீடு தொகையை மிகுந்த தாமதமின்றி வழங்கிடவும் சில நேர்வுகளில் மனப்பான்மை தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றும் அல்லது உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு தெரியப்படுத்தியும் தேவைப்படும் பட்சத்தில் மனப்பான்மை தமிழ்நாடு சட்டத்தின் கீழ் எங்கள் கோரிக்கையை எடுத்து வைத்து தீர்வு ஏற்படுத்திட ஆவண செய்யுமாறு கோருகிறோம். மேலும் தாங்கள் மேலாண்மை பார்வைக்கு தெரிவிப்பது ஏதெனில் பஞ்சாப் மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலைக்கு STRRக்கு விவசாய நிலம் கையகப்படுத்துவதற்கு ஆரம்ப இழப்பீடு தொகையை ஏக்கருக்கு 12 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. கூடுதல் இழப்பீடு தொகையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 60% உயர்த்தப்பட்டு 85 லட்சம் வரை உயர்த்தி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இதே போன்று கர்நாடக மாநிலத்தும் தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலம் கையகப்படுத்தும் இழப்பீடு தொகையாக ஒரு ஏக்கருக்கு 2 கோடி முதல் 6 கோடி ரூபாய் வரை இடத்திற்கு ஏற்றவாறு இழப்பீடு வழங்கியுள்ளது. அதே போன்று தமிழகத்திலும் வழங்க வேண்டும் என்பதுதான் தாங்களின் கோரிக்கையாக உள்ளது என்பதும் கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மனுவாக வழங்கப்பட்டனர். அப்போது STRR விவசாயிகளின் சங்கத்தின் தலைவர் வி முனிவெங்கடப்பா, துணைத் தலைவர் அமரீஷ், பொருளாளர் முரளி, செயலாளர் அருண்ராஜன் உட்பட பலர் உடனிருந்தனர். STRR 948A ரோடோட அசோசியேஷன் பிரசிடென்ட் ஃபார்மர்ஸ் அசோசியேஷனுங்கிறது. நாங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் ஃபார்மர்ஸ் மீட் பண்றதுக்காக. இன்னைக்கு நிறைய ஃபார்மர்ஸ் அண்ணன் மீட் பண்ணாரு. அதுல எங்களுக்கு மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தாரு. அவருக்கு மனு மூலியமா நாங்க ஒரு 287 கிலோமீட்டர் லாங்ல பெங்களூர்ல இருக்கிற டிராபிக் நெரிசலை குறைக்கிறதுக்காக 45 கிலோமீட்டர் தமிழ்நாடுல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ரோடு வருதுங்க ஐயா. அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சர்வீஸ் ரோடே இல்லாம இருந்தது. அது தம்பிதுரை தலைமையா டெல்லி வரைக்கும் போயிட்டு சர்வீஸ் ரோடு வாங்கி கொடுத்தாங்க. அது அவர் ஒரு நாலேஜ் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ கர்நாடகால ஒரு ஏக்கராக்கு 3 கோடில இருந்து 6 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரே உறுப்பு தான் டிஃபரெண்ட். தமிழ்நாடுல பக்கத்துல இருக்கிற உறுப்புல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் இருந்து 3 லட்சம் ரூபாய் பர் ஏக்கர் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப கம்மியான இழப்பீடு தொகை. இதுக்கு ரொம்ப நாளா நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம். 80% அவார்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஆர்பிட்ரேஷன்ல நிக்குது ஃபைல். ஆர்பிட்ரேஷன் போகும்போதாவது நான் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்ட்டு நாங்க டிமாண்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கலெக்டர் சர்வீ மேடம் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது ஒரு மாசம் 20 பேர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் ஒரு 1800 ஃபைல் பெண்டிங்ல நிக்குது. செப்பரேட் அதிகாரி கேட்டு இது வரைக்கும் போடறதா சொல்லிட்டே இருக்காங்க, போடல.
இதெல்லாம் வந்து எதிர்கட்சியோட தலைவர் அண்ணன் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். நாங்க வந்து இழப்பீடு தொகை அட்லீஸ்ட் ஆர்பிட்ரேஷன்ல வந்து சேர்த்து கொடுக்கணுன்ற எங்களோட டிமாண்டு. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் வந்து 70% வரைக்கும் சேர்த்து கொடுத்தாங்க சில ஃபார்மர்ஸ்க்கு. இப்போ வந்து இருக்கிற சார் வந்து அவர் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். அவர் இது வரைக்கும் யாருக்கு இன்னும் போடல, அமௌண்ட் ஒன்றும் கொடுக்குற மாதிரி எதுவுமே அவார்டு போடல. ஒரு 6 பேர் கொடுத்தாரு, வேல்யூ ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா கொடுத்தாரு. அதை அவர் நாலேஜ் கொண்டு போய் இதுக்கு முன்னாடி இருந்த மேடம் கொடுத்துருக்காங்க, சார் நீங்க எதுவும் கொடுக்க கூடாது, எங்களோட போஸ்ட் இப்படி இருக்கு. ஏற்கனவே 33% வந்து 2017 கைட்லைன் குறைச்சாங்க, மறுபடியும் அதை ஏத்துட்டாங்க. ஸோ அந்த ஏத்துறதை வச்சு அதனோட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஏற்கனவே கொடுத்த மேடம் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கொடுக்குமாறு அவர்கிட்ட கேட்டுக்கணும். அந்த கேட்ட இதுவும் அந்த பிரச்சனை எல்லாமே சாரோட நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம், எதிர்கட்சி தலைவரோட நாலேஜுக்கு. இதுக்கு மேல அவர் வந்து பார்த்துட்டு அசம்பிளில கூட இதை எடுத்து பேசுமாறு நாங்க கேட்டிருக்கோம் சார். அவர் பேசுவாருன்ற நம்பிக்கையோட நாங்க அவருக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். என் பேர் முனிவேங்கடப்பா சார், STR ரோட் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன். நாங்க கட்கரி சார் எல்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்தோம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க எவ்வளவு கொடுக்கறது தயாரா இருக்கிறோம். கர்நாடகால வந்து அதிகமான ரேட்டு கேட்டாங்க, நாங்க கொடுத்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டா நாங்க கொடுக்குறன்ற மாதிரி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. பட் இங்க கேட்டா கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இன்னும் இருக்கிறோம், எதுவுமே இது வரைக்கும் பண்ணல. இந்த 1800 ஃபைல் பெண்டிங்ல இருக்கு. அது ஒரு மாசத்துக்கு 20 ஒரு 5-6 வருஷம் முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள எவன் ஃபார்மர்ஸ் இருக்காங்களோ செத்துறாங்களோ தெரியாது. எங்களோட கஷ்டத்தை வந்து அண்ணனோட நாலேஜ் கொண்டு போய் இருக்கிறோம். இது வந்து அசம்பிளியில் பேசணும்ட்டு அவர் பேசுவார்ன்ற நம்பிக்கையெல்லாம் அவருக்கு மனு கொடுத்துட்டு திரும்ப வந்திருக்கிறோம். அண்ணனுக்கு இதோட நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. STRR ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் நாங்க வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஷன் இழப்பீடுக்கு நாங்க போராடிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் மனுவெல்லாம் கொடுத்தோம். அதே டைம்ல December 14th லாஸ்ட் இயர் 2024 வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் ஹைவே 123 கிலோமீட்டர் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவார்டு காப்பி கொடுத்துருக்காது பர் ஏக்கருக்கு வந்து 12 லட்சம். அப்புறமா அவங்க போராட்டம் எல்லாம் செஞ்சு 3 மாசத்துக்கு கழிச்சு அப்புறமா 600% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 85 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட் அவங்க எல்லாம் அபிஷியல்ஸ் எடுத்துட்டு அந்த பகவத் மான் சீஃப் மினிஸ்டர் அவங்க இந்த இஷ்யூ சீரியஸா எடுத்துட்டு 85 lakhs 85 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்பிட்ரேஷன்ல. ஸோ நம்மளுக்கு அங்க இருக்கிறது ஃபார்மர்ஸ் விவசாயிங்க, இங்க இருக்கிறது விவசாயிங்க, ஒரே கண்ட்ரி. நம்மளுக்கு கூட அதே மாதிரி ஆர்பிட்ரேஷன்ல பண்ணி கொடுத்தா நல்லதுன்ட்டு நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம்.